ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். வாங்க இன்னைக்கு நாங்கள் காரக்குழம்பு, கரவாட்டு காரக்குழம்பு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் இது. இது வந்து ஆச்சி குழம்பு மிளகாய் தூள். இது வந்து நான் எலுமிச்சளவு புளி வந்து ஊற போட்டு வச்சிருக்கிறேன். இது புளி தண்ணி எடுத்து இதில் போட்டு கலந்து நல்லா வச்சுக்கலாம். இது வந்து போட நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடாகட்டும் பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்க. 4 வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் 2-3 பல்லு வந்து பூண்டு நான் வச்சிருக்கிறேன், அதுவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிறேன், அதுவும் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். உப்பு போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரட்டும் பார்க்கலாம். பாருங்க, இந்த மசாலாவில் வந்து நான் வந்து புளி கரைச்சி போட்டுட்டு இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். எல்லாம் மசாலா காரம் கரெக்டாக இருக்குங்க. இதே உங்களுக்கு போதும். வெறும் மஞ்சள் தூள் போட்டாலே போதும். இது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் பார்க்கலாம். ஒரு 3 தக்காளி வந்து பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிறேன். பாருங்க, கருவாடை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து நல்லா பொன்னிறமாக வரட்டும் பார்க்கலாம். பாருங்க, பொன்னிறமாக வந்துச்சு. இந்த தக்காளி வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா தக்காளி வந்து நல்லா மசஞ்சி வரட்டும் பார்க்கலாம். நான் முட்டை கூட போடுறேங்க. இதில் 2 முட்டை கூட நான் பாயில் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். நல்லா இந்த தக்காளி வந்து மசஞ்சி வரட்டும். பாருங்க, நல்லா மசஞ்சி வந்துச்சு தக்காளி. இதில் வந்து நான் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு தண்ணியில் கட் பண்ணி போட்டு இருக்கிறேன். இதில் அப்படியே இதில் போட்டுக்கலாம். நீளமாக கட் பண்ணுனா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வந்து இந்த பச்சை வாசனைலாம் போட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காயோட எண்ணெயிலேயே கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகிட்டு பார்க்கலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த வந்து குழம்பு மிளகாய் தூள் புளியில் போட்டு இருக்கிறோம்ல, இது வந்து இதுலேயே நாங்கள் போட்டுக்கலாம். நல்லா இது வந்து பச்சை வாசனை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்து வரட்டுங்க பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். இது நல்லா வெந்து நல்லா ஒரு கிரேவி பதம் வரட்டும். நாங்கள் வந்து கருவாடு போட்டுக்கலாம். புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா போட்டுக்குங்க. நல்லா வந்து கொதிக்கிட்டோம். இது பார்க்கலாம். எனக்கு தமிழ் அவ்வளோ வராதுங்க சொல்கிறதுக்கு. ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழ் சொல்லியிருக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுறேன் நல்லா பேசுகிறதுக்கு தமிழில். இன்ஷா அல்லாஹ். இது நல்லா கொதிக்கிட்டோம் பார்க்கலாம். நாங்கள் பார்க்கலாம் வாங்க. நான் முட்டை கூட வந்து அப்படியே இதில் போட்டுட்டேங்க. அப்போ தான் இந்த மசாலா அதில் வெந்தி அது ஒரு சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா வெந்துச்சு. அப்படியே நான் விட்டுட்டேங்க ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில். நல்லா எப்படி திக்காக வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த கருவாடு வந்து போடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. நாங்கள் இறக்கி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். புளிப்பு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான கருவாட்டு காரக்குழம்பு ரெடி. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். பாய்.